இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்க குருவருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 8லிருந்து ஸ்லோகம் 11லிருந்து 13 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 11. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாः யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவஷ்யே. இதோட அர்த்தம், வேதத்தை அறிந்தவர் எதை அழியாதது என்று அழைக்கிறார்களோ, எதை தன்னைத்தானே கட்டுப்படுத்தி பற்றுக்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்ட சந்நியாசிகள் அடைகிறார்களோ, எதை அடைவதை விரும்பி அவர்கள் பிரம்மச்சரியத்தையும் குரு சேவையையும் கடைபிடிக்கிறார்களோ, அந்த பரம நிலையை அடையும் பாதையை இப்போது சுருக்கமாக உனக்கு விளக்குகிறேன். அடுத்து ஸ்லோகம் 12-13 ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்ய ச மூர்த்யாதாயாத்மனः பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யஃ பிரயாதி த்யஜன் தேஹம் சயாதி பரமாம் கதிம். இதோட அர்த்தம், ஐம்புலன்களின் வாயில்கள் அனைத்தையும் மூடி மனதை இதயத்தில் நிலைநிறுத்தி பிராணனாகிய உயிர் சக்தியை உச்சந்தலைக்கு உயர்த்தி சென்று உறுதியான யோக நிலையில் சமாதியில் ஈடுபட்டவாறு ஏகாட்சரமான பிரம்மமாகிய பிரணவ மந்திரம் ஓம் என்பதை உச்சரித்து என்னையே தியானித்தபடி எவர் தன் உடலை துறந்து இவ்வுலகை விட்டு நீங்குகிறாரோ அவர் அந்த பரமகதியை அடைகிறார். இப்போது இதோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். நம்ம உடல் அமைப்பு, த பாடி சிஸ்டம் 3 வகையான சரீரங்களை கொண்டதாகவும் பஞ்ச கோஷங்களாக 5 வகையாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்தூல சரீரம், ஃபிசிக்கல் கிராஸ் பாடி, பௌதிக உடல், இது பஞ்சபூதங்களால் ஆனது. இது நம்ம கண்ணால் பார்க்க முடியும், கண்ணாடியில் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். சூட்ச்ம சரீரம், சட்டில் பாடி, நுட்பமான உடல், இது மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய அங்கங்களை கொண்டது. மனோரீதியாக நம்மளை வெளிப்படுத்திக்க முடியும். அறிவு, புத்தி கூர்மை, ஈகோ சம்மந்தப்பட்டது. காரண சரீரங்கிறது த காஷல் பாடி, இதுதான் நம்ம ஆன்மாங்க. இது நாம் இந்த பூமியில் உயிர் வாழ காரணமானது. வெரி சட்டில், மிக மிக நுட்பமானது. இதை நாம் அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் உள்நோக்கி தியானம் பண்ணும்போது மட்டுமே இதை இதயத்தில் உணர முடியுங்க. இந்த ஃபிசிக்கல் பாடியில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படிங்கிற 2 செயல்படுது. அன்னம்னா உணவு, பிராணம்னா உயிர் மூச்சு. இந்த ஃபிசிக்கல் பாடி மூலமாக நாம் என்ன உணவு உட்கொள்கிறோமோ, நம்மளை எந்த அளவுக்கு க்ளீனாக, ஹைஜீனாக, சுத்தமாக, டிசிப்ளின்டாக, ஃபிட்டாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் ஹையர் பர்பஸ் லட்சியங்களை அடைய உதவும். உணவு உட்கொள்கிறதுனா வாயால் சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க. நம்ம கண்களால் எதை பார்க்குறோம், நம்ம காதால் எதை கேட்குறோம், நம்ம மூக்கால் எதை சுவாசிக்கிறோம், இது எல்லாமே ஒரு வகையில் நாம் உட்கொள்ளும் உணவு தாங்க. இது நம்ம மனசையும் உடம்பையும் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸையும் பாதித்து ஆல்டர் பண்ணி இன்டர்னல் பேலன்ஸை பாதிக்கும். அதனால தான் ஆயுர்வேதம், சித்த வைத்தியத்தில் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. சூட்ச்ம சரீரங்கிறது சட்டில் பாடி, அதில் மனோமய கோஷம், ஞானமய கோஷம் 2 செயல்படுது. இது நம்ம மனம், மைண்ட் எப்படி கெட்ட எண்ணங்களை விட்டு நற்சிந்தனைகளை நோக்கி முன்னேறி 4 அகங்காரம் இல்லாமல் இறை நம்பிக்கை கொண்டு சரணாகதி அடைஞ்சு நம்ம அறிவு, புத்தி, இன்டலெக்ட் எப்படி விஸ்டம், ஞானத்தை நோக்கி போக முடியுங்கிறத தீர்மானிக்குதுங்க. நம்ம கான்ஷியஸ் லெவலில் உயர்ந்த நிலைக்கு முன்னேற இது உதவுது.
காரண சரீரம் ஆன்மாவில் தான் ஆனந்தமய கோஷம் செயல்படுதுங்க. ஆனந்தன்னா ஜாய், சந்தோஷம், எட்டர்னல் பிளிஸ். இது ஒரு சமாதி நிலையில் நம்மளை வச்சுக்க முடிகிற பரம உன்னதமான தெய்வீக நிலை. ஸோ பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பரமாம் கதிம் அப்படின்னு சொல்லப்படுற பரம பதமான அந்த பரம உன்னதமான தெய்வீக நிலை அடைய என்ன வழின்னு கைடன்ஸ் கொடுக்குறாரு. பிரயாண காலம்னா மரணிக்கும் நேரம், த டைம் ஆஃப் டெத், த டைம் ஆஃப் லீவிங் த பாடி. இதை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பிரயாணம்ங்கிற சொல் பயணத்தை குறிக்கும். இது நம்ம ஆன்மீக பயணத்தில் லோவஸ்ட் லெவல் ஸ்தூல சரீரம், ஃபிசிக்கல் பாடி கான்ஷியஸில் இருந்து படிப்படியாக முன்னேறி சூட்ச்ம சரீரங்கிற சட்டில் பாடியை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ரெகுலேட் பண்ணி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மாடரேட் பண்ணி நம்ம புத்தி தெளிஞ்சு ஹையஸ்ட் விஸ்டம், உயர்ந்த ஞானம் கிடைக்கப்பெற்று பேலன்ஸ்டாக சலனம் இல்லாமல் சமநிலையில் ஆன்மீக முன்னேற்றம் கிடைச்சி ஹையஸ்ட் ஸ்டேட்டான பரமபதம்ங்கிற தெய்வீக நிலையை எப்படி அடையலாங்கிறதுக்கான வழிமுறைகளை பகவான் கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்கிறார். இதில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை பதஞ்சலி யோக சாஸ்திர முறைப்படி 8 அங்கங்கள் கொண்ட அஷ்டாங்க யோக முறைப்படி அந்த கான்செப்ட்ஸை வச்சு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வீதராகாக அப்படின்னா ஆசைகளை விட்டொழித்தல், எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் வாழ்கிறது. பிரம்மச்சரியம்னா சுய ஒழுக்கம், சத்தியம் கடைபிடித்தல். இது பதஞ்சலி யோக முறையில் முதல் 3 அங்கங்களான யம, நியம, ஆசன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களை நியமப்படி கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக வாழ்கிறது, சாத்வீக லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பையும் மனசையும் க்ளீனாக ஃபிட்டாக வச்சுக்கிறத குறிக்கும். பிராணமாஸ்திதோ அப்படின்னா சீரான மூச்சு பயிற்சி செய்து பிராணனை சமநிலையில் வச்சுக்கிறது. இது பதஞ்சலி யோக முறையில் பிராணாயாமான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சர்வத்வாராணி சையம்யம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற நவத்வாரங்கள் மூலமாக நாம் உட்கொள்ளும் உணவு, கிரகிச்சிக்கும் விஷயங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இது பதஞ்சலி யோக முறையில் பிரத்யாகாரா அப்படிங்கிற கவனத்தை உள்நோக்கி இழுத்துக்கிறத குறிக்குங்க. தியஜன் தேகம் அப்படின்னா உடலை விட்டு செல்லும் பிரயாணம், பயணம், மரணம், கிவிங் அப் த பாடி. ஆன்மீக பயணத்தில் நம்ம கான்ஷியஸை கிராசர் ஃபார்மான உடல் மட்டத்திலேருந்து உயர்த்தி செட்டிலர் ஃபார்ம்ஸுக்கு கொண்டு போகிறத இது குறிக்கும். இதுக்கு நாம் இதுவரைக்கும் பார்த்த பதஞ்சலி யோக முறையின் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரங்கிற அப்படிங்கிற 5 முறைகளையும் நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணும்போது நாம் ஹையர் கான்ஷியஸ்னஸ் அடையிறதுக்கு இது உதவுங்க. ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் அப்படின்னா நிரந்தர ஸ்மரணையில் எப்பவும் கடவுள் பக்தியில் இருக்கிறது, பகவன் நாமா ஜபிக்கிறது, ஏகாட்சரம்னு சொல்லப்படும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் ஜபிக்கிறது. ஏகாட்சரமான அந்த என்றும் அழியாத நித்திய நிரந்தரமான ஒரே பரபிரம்மம் அவர் புகழ் பாடி எப்பவும் இறை சிந்தனையிலேயே இருக்கிறது. யோக தாரணாம் அப்படின்னா இது பதஞ்சலி யோக முறையின் 6வது அங்கமான தாரணாவை குறிக்குங்க. இடைவிடாது ஒரே கடவுள் சிந்தனையில் வாழ்கிறது, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸில் நிரந்தர நினைவில் இருக்கிறது. மனோஹிருதி நிறுத்தியச்ச மூத்யாதாத் யாத்மனக அப்படின்னா நம்ம கவனத்தை இதயத்தின் பக்கம் திருப்பி நம்ம உயிர் வாழ தலையாய காரணமாக இருக்கும் ஆத்மாவை, உடலுக்கு பிரதானமாக இருக்கும் ஆத்மனை இதயத்தில் தியானம் செஞ்சு எப்போவும் தியான நிலையில் இருக்கிறது. என்டரிங் இன்டு தி ஹார்ட் சென்டர் அண்ட் டேக்கிங் இட் டு த ஹையஸ்ட் பாயிண்ட். இது பதஞ்சலி யோக முறையின் 7வது அங்கமான தியானத்தை குறிக்குங்க. பரமாம் கதிம் அப்படின்னா உயர்ந்த நிலையான பரமகதி அடைகிறது, அட்டைனிங் த சுப்ரீம் ஸ்டேட். பரமாத்மாவான பகவான் ஆதி நிலையில் எப்படிப்பட்ட சமநிலையில் இருக்காரோ அதே சமாதி நிலையை தியானத்தில் அனுபவிக்கிறது. இது பதஞ்சலி யோகாவின் 8வது அங்கமான சமாதி. ஸோ பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகங்களில் என்ன சொல்கிறாருன்னா, வேதவித் அப்படிங்கிற ஞானிகள் கடைபிடித்த சிறந்த யோக மார்க்கத்தை நமக்கு சொல்லி
இந்த வழிமுறைகளை நம்ம சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட ரெகுலராக தியானம் செஞ்சுட்டு வந்தோம்னா நாமளும் பரகதியை அடையலாம், இறைவனோட ஐக்கியமாகலாம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறார் பகவான். நாமளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம், இறைவனுடன் ஒன்றிணைவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.